ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சென்டென்சஸை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா தமிழில் நம்ம நேர்கூற்று அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் ஸ்பீச்னால் ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறத டைரெக்டாக அப்படியே கேட்குறது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னால் அவர் கேட்டதை செகண்ட் பர்சன் மூலமாக நம்ம கவனிக்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். டைரக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட்ஸ் த ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஆஃப் அ ஸ்பீக்கர். ஸோ டைரக்ட் ஸ்பீச் வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க பேசுகிறது எக்ஸாக்ட் வேர்ட்ஸை சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். ஸோ எக்ஸாம்பிள், ஷி செட் ஐ ஈட் அன் ஆப்பிள். ஸோ ஐ ஈட் அன் ஆப்பிள் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அப்படியே கோட்ஸ்குள்ளே போட்டு சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். அதே இது இன்டைரக்ட் ஸ்பீச் இஸ் த செகண்ட் ஹேண்ட் நரேஷன். ஸோ செகண்ட் பர்சனில் தேர்ட் பர்சன் மூலமாக நமக்கு தெரிகிறது இன்டைரக்ட் ஸ்பீச். இட் ரிப்போர்ட்ஸ் வாட் ஹேட் ஆல்ரெடி ஹேப்பன் ஃப்ரம் த மவுத் ஆஃப் அ செகண்ட் பர்சன். ஸோ டைரெக்டாக அந்த பர்சன்ட்டேருந்து தெரிஞ்சுக்கிடாமல் செகண்ட் பர்சன் மூலமாக தெரிகிறது நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம். அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னாலும் அப்படியும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள், ஷீ செட் தட் ஷீ ஏட் அன் ஆப்பிள். ஸோ இங்கே ஐங்கிற வேர்டு எதுவுமே வரல. ஸோ நீங்கள் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து கமா ஓப்பன் கோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நமக்கு கமா ஓப்பன் கோட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, நவ் வில் கோ டு த எக்ஸாம்பிள். த கோச் செட் டு த பிளேயர்ஸ், ஐ வில் பிகின் த ப்ராக்டிஸ் டுமாரோ. ஸோ கோச் வந்து பிளேயர்ஸ்ட்டு சொல்கிறாரு, நான் நாளைக்கு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே செக்மெண்ட்டாக பிரித்து வைக்கிறேன். ஏன்னா கமா வரைக்கும் வரக்கூடியது ரிப்போர்ட்டிங் பார்ட், அதுக்கப்புறம் வரக்கூடியது இந்த வித்தின் கோட்ஸில் உள்ளது ரிப்போர்ட்டட் பார்ட். சரியா? ஸோ ரிப்போர்ட்டிங் அதுலேயுமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும் இதில் ரிப்போர்ட்டிங் பார்ட்லேயும். ஸோ ஒருத்தர் வந்து சொல்வார், இன்னொருத்தர் லிசன் பண்ணுவார். ஸோ அது ஒரு டைப். இன்னொரு டைப்பில் ஒருத்தர் சொல்லுவார், லிசனர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது இன்னொரு டைப். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஷீ செட். சரியா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் போனோன்னா அதில் அந்த ஒரு கேர்ள் மட்டும்தான் இருக்கிறா. ஸோ அதில் ரிப்போர்ட்டிங் பர்சன் மட்டும்தான் இருக்கிறாங்க, ரிப்போர்ட்டட் பர்சன் இல்லை. ஆனால் இதில் வந்து ரிப்போர்ட்டிங் பர்சன் த கோச், த பிளேயர்ஸ் வந்து யாருன்னா ரிப்போர்ட்டட் பர்சன். ஸோ ரெண்டு டைப்பாக இருக்கிறாங்க. ஸோ பர்சன் லிசனரோட ஒன்று, லிசனர் இல்லாமல் இன்னொன்று. ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பை. ஸோ த கோச் செட் டு, அந்த செட் டுவை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் டிபெண்டிங் அப்போ இந்த சென்டென்ஸ். அடுத்தது கமா, அந்த கமாவுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஐ எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் விதின் கோட்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை பிரிக்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டை வந்து கமா வச்சு போட்டிருப்பாங்க, அதுக்கு அந்த சைடு உள்ள ரிப்போர்ட்டடை விதின் கோட்ஸ்குள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ப்ரொனவுன் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ப்ரொனவுன் அல்லது நவுன் இருக்கும். தென் ஒரு ரிப்போர்ட்டட் வேர்ப் வில் பிகின், அந்த மாதிரி அங்கேயும் ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு சென்டென்ஸ். ரைட்? தென் ஒரு ஆப்ஜெக்ட், அட்வர்ப் அந்த மாதிரி இருக்கும். ரைட்? நான் வாட் ஆர் த சேஞ்சஸ்? ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது என்னதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ அது 7 சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே 7 சேஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அடுத்தாப்பில் நீங்கள் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன், சேஞ்ச் இன் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். செகண்ட் ஒன், அடிஷன் ஆஃப் கன்ஜங்ஷன். தேர்ட் ஒன், ரிமூவல் ஆஃப் கொட்டேஷன். ஃபோர்த் ஒன், சேஞ்ச் இன் ப்ரோனவுன். Next one, change in tense in the reported verb. Next, change in adverb. அடுத்தது ends with full stop. So first one, change in the reporting verb என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வரிசையாக பார்ப்போம். So sentence. So statement. ஸோ ஸ்டேட்மெண்ட்னா நார்மலான சென்டென்ஸ். உங்களுக்கே தெரியும் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ அதில் செட்டுங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும்னா டோல்டாக சேஞ்ச் ஆகும். செட் டு அப்படிங்கிறது டோல்டாக சேஞ்ச் ஆகும். தென் இன்ட்ரோகேட்டிவில் செட் வந்துச்சுன்னா ஆஸ்க்டு, செட் டு வந்துச்சுனாலும் ஆஸ்க்டு. அடுத்த இம்பரேட்டிவில் செட் வந்துச்சுன்னா கமாண்டட், ஆர்டர்ட் ஆர் ரெக்வெஸ்டட். அப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரியில் எக்ஸ்க்ளைம்டு போட்டு ஜாயோ, சாரோவோ, ஷாக்கோ, வண்டரோ. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னா, சேஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டைரக்ட்லி சேஸ் தான் போடுவோம். ரைட்? ஓகே. நவ் சேஞ்ச் இன் டென்ஸ் இன் த ரிப்போர்ட்டட் வேர்ப். ஸோ ரிப்போர்ட்டட் வேர்பில் நம்ம வந்து டென்ஸ் எப்படியெல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆகுது. பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆகுது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வில் ரிமைன் த சேம், அப்படியே இருக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்டாகவே. தென் கேன் வந்து குட்டாக மாறும், வில் வந்து வுட்டாக சேஞ்ச் ஆகும், தென் மே வந்து மைட்டாக சேஞ்ச் ஆகும். நவ் சேஞ்ச் இன் அட்வர்ப்ஸ். ஸோ அட்வர்ப்ஸில் தெர் வில் பி சர்டன் சேஞ்சஸ்.
ஸோ இது கொஞ்சம் நிறைய இருக்கும். நான் அது வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டுறது நல்லது. பட் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ. கொஞ்சம் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா தென் இட் வில் பி வெரி ஈஸி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. டுடே that today, tomorrow the next day or the day after, yesterday the previous day or the day before, last week the day before or the previous week, last year the year before or the previous year, last month the month before or the previous month, ago before, thus so, next week the following week or the week after, next month the following month or the month after, next year the following year or the year after. Then here, there, this, that, these, those, now, then, hither, thither. Now, statement. எப்படி ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள சென்டென்சஸை சேஞ்ச் பண்ண ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் இன் த ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே சப்ஜெக்ட் அப்படியே தானே இருக்கும், அதுலேருந்து சேஞ்ச் இருக்காது, வேர்ப் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸப்ஷன் வந்துடுது. ஸோ சேஸ் வந்ததுனால ஸோ நம்ம சே தான் போடுறோம். ஸோ தட்ஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ரிமூவிங் ஆஃப் கொட்டேஷன் மார்க் எடுத்தாச்சு. அடுத்தது கன்ஜங்ஷன், இங்கே தேட். ஸோ ஸ்டேட்மெண்ட்னாலே நம்ம வந்து தேட்டுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தேட் வந்துடுச்சு. தென் த ஃபோர்த் ஒன் ஐ. சரியா, கலா. இங்கே வந்து கலாவை ரெஃபர் பண்ணுது. கலானா கேர்ள், அப்போ நம்ம ஷீ போடணும். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதை நான் பாஸ்ட்டாக ஏன் சேஞ்ச் பண்ணேன்னா சேஸ் நமக்கு ரிப்போர்ட்டிங் வேர்பாக வந்திருக்கு. சரியா, ஸோ ஆனால் ஷீனா சிங்குலர், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இஸ் தான் போடுவோம். தென் அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இல்லை, அதனால் அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ நம்ம வந்து என்னது கடைசியில் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம். ஸோ 7 சேஞ்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் கலா சேஸ் தட் ஷீ இஸ் ஹாப்பி. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், த கேர்ள் செட் I won the race. ஸோ இங்கே அதே மாதிரி தான், த கேர்ள் செட். சரியா, ஸோ இல்லை கமா ஓப்பன் கோட்ஸ் இருக்குது, அதை எடுத்தாச்சு. தேட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஷீ வந்து என்னது, ஐ வந்து ஷீயாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏன்னா கேர்ள் தான். அப்புறம் ஒன் வந்து பாஸ்ட் டென்ஸ், ஸோ ஹேட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிட்டோம். த ரேஸ் க்ளோஸ் கோட்ஸ் நம்ம வந்து எடுத்தாச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. தெர் இஸ் நோ அட்வர்ப். ஸோ தி ஆன்சர் இஸ் த கேர்ள் செட் தட் ஷீ ஹேட் ஒன் த ரேஸ். Next, the coach said to the players, I will begin the practice tomorrow. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். ஸோ செட் டுவை சேஞ்சாக டோல்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது டு த பிளேயர்ஸ், தென் கமா ஓப்பன் கோட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, அதுக்கு பதிலாக தேட் போட்டாச்சு. தென் ஐ வந்து கோச், ஸோ ஹீயாகவும் இருக்கலாம் ஷீயாகவும் இருக்கலாம், ஸோ அதை போட்டிருக்கிறோம். தென் வில் வந்து வுட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும், தென் would begin ஆயிடுச்சு. த ப்ராக்டிஸ் டுமாரோ. ஸோ டுமாரோ வந்து எப்படின்னா த நெக்ஸ்ட் டேயை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். ரைட், ஸோ தி ஆன்சர் இஸ் த கோச் டோல்ட் தட் the coach told the players that he or she would begin the practice the next day. ஸோ நெக்ஸ்ட், சேஞ்ச் இன் ப்ரொனவுன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அரிஸ்டோ செட் டு மெர்லின், ஐ மே அப்ளை ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் டுமாரோ. ஸோ அரிஸ்டோ பாய், மெர்லின் கேர்ள். ரைட், ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு அரிஸ்டோ. அப்போது நம்ம எப்படி மாற்றணும், ஹீயாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அரிஸ்டோ டோல்டு மெர்லின் தேட், ஐக்கு பதிலாக ஹீ, மேக்கு பதிலாக மைட், அப்ளை ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் டுமாரோ எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், த நெக்ஸ்ட் டே. ஸோ தி ஆன்சர் இஸ் அரிஸ்டோ டோல்டு மெர்லின் தேட் ஹீ மைட் அப்ளை ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் த நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட், பிரின்ஸ் செட் டு ஆன்லெட், யூ ஹவ் gotten a golden opportunity. ஸோ பிரின்ஸ் வந்து பாய், ஆன்லெட் வந்து கேர்ள். ஸோ பிரின்ஸ் இஸ் அட்ரஸிங் ஆன்லெட். ஸோ அந்த யூ வந்து யாரை குறிக்குது, அந்த கேர்ளை குறிக்குது. ஸோ யூக்கு பதிலாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், ஷீயை போட வேண்டியது இருக்கும். ஸோ பிரின்ஸ் செட் டு பதிலாக டோல்ட் ஆன்லெட் தட் ஷீ. ஹேவ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், ஹேட், ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகுது. காட்டன் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தென் we said to them, you can leave immediately. So we said to them. So said to சேஞ்ச் பண்ணும்போது டோல்டாக மாற்றியாச்சு. தென் தேட் போட்டுட்டோம். யூ வந்து யாரை வெரிஃபை பண்ண, செகண்ட். we told them, they. சரியா, them அந்த அவங்கள வந்து நம்ம தேயாக சேஞ்ச் பண்ணிட்டோம். கேனை குட்டாக சேஞ்ச் பண்ணுறோம், மித்ததெல்லாம் அப்படியே போடலாம். ஸோ தி ஆன்சர் வில் பி we told them that they could leave immediately. Next, Tony said to Joshi, I need your help to arrange the books. So Tony boy, Joshi girl. So Tony is asking the help of the girl, right? So Tony told Joshi that he, I na inge yaru boy, I na he,
need, needed, your help. So your, her, she இருக்கிறாங்கல்ல, ஸோ இங்கே she help போட முடியாது இல்லையா, possessive, சரியா, her help to arrange the books. So the answer is Tony told Joshi that he needed her help to arrange the books. Now change in tense. ஓகே, இந்த ரிப்போர்ட்டட் வேர்ப் எல்லாத்துலேயுமே டென்ஸ் சேஞ்ச் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம எப்படி இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். Maria said to her mother, I am preparing for my exam now. So Maria said to பல told போடுறோம், her mother that I வந்து it's a girl, so she போடுறோம். am எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸை was preparing for my exam, the girl உடைய exam, so her. ஸோ அங்கே மீ போட முடியாது இல்லையா, her exam. now எப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு, then. Maria told her mother that she was preparing for her exam then. Next, the girl said, I won the race. The girl said that she had. Now one வந்து என்னது, past, so had won, past perfect, the race. So the answer is the girl said that she had won the race. Next, Jiva said to a teacher, I cannot understand the sum. So Jiva told her teacher that I refers to the girl Jiva. So she, can should be changed into could not understand the sum. So the answer is Jiva told a teacher that she could not understand the sum. Next, father said to his son, I have bought a bunch of bananas today. So father told his son that he, father is a boy, so he have. So have should be changed to had. ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. பாட் அ பஞ்ச் ஆஃப் பனானாஸ் டுடே வந்து that டேயை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த டீச்சர் செட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ சன் எப்போதுமே ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகும். ரைட், ஸோ இதை வந்து என்னன்னாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் செட்டு வந்துச்சுனாலும் கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள், சயின்டிஃபிக் ட்ரூத்ஸு, யூனிவர்சல் ட்ரூத்ஸ் எல்லாத்துமே. ஸோ அதேமாதிரி வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அட் 0 டிகிரி வாட்டர் ஃப்ரீசஸ், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி சயின்டிஃபிக் ட்ரூத்ஸு, யூனிவர்சல் ட்ரூத்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, வேர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ஆஸ் இட் இஸ். அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கணும், எந்த சேஞ்சுமே நீங்கள் அதை பண்ணவே கூடாது. ஸோ த டீச்சர் டோல்ட் தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட், சேஞ்ச் இன் அட்வர்ப். ஸோ அட்வர்ப் இப்போ கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஸோ அப்படியே வந்துச்சுன்னா பை த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் யூ வில் பி ஏபிள் டு பி ஃபெமிலியர் வித் த how to change the statements from direct speech to indirect speech. So Thomas said to his wife, I need to take rest now. So Thomas told his wife that he, so Thomas is a boy, right? So he needed to take rest now. Now எப்படி change பண்ணிடுவோம், then. Okay, so the answer is Thomas told his wife that he needed to take rest then. Next, Subin said to Sugi, I will write an exam tomorrow. So Subin is a boy, says to girl, right? Subin told Sugi that he, I refers to he. So will is changed into would. Write an exam the next day. So instead of tomorrow we are writing the next day. So Subin told Sugi that he would write an exam the next day. Next, Raja said to King, I watched a thriller yesterday. So Raja told King that I, so he's a boy, I watched. So past tense you must change into past perfect. So had watched a thriller the previous day. So yesterday, the previous day. Okay, thank you. So thanks for listening. If you have any doubts, you just post it in the comment box. I hope you like the video. Thank you. See you later. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. Learn English.